40 வருஷம் நடந்து போயிருக்காங்க. அதுல 1 வயசு பிள்ளை போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷமா அத நடந்து கூட்டிட்டு போனா, 1 வயசுல ஒரு குட்டி செருப்ப போட்டே விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. 40 வருஷம் அந்த பிள்ளை நடக்கிற வரைக்கும் அந்த செருப்பு தேயல. ஆனா வளர்ந்துருக்கு. ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல. ஆண்டவர் எப்படி ஆவியானவரை வச்சு எழுதிட்டார் பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸு, வஸ்திரங்கள் பழசா போகலையாம். நம்ம 2 நாள் போட்டு 3ஆவது நாள் தூக்கி தூர போடுறோம். 40 வருஷம். நமக்கு இங்கன இருந்து இந்த துவாக்குடி முக்கு போறதுக்குள்ள கால் என்ன செய்யுது? வீங்குது. திருப்பி திருப்பி பார்த்துக்கிறோம் எங்கிட்டயாவது வீங்கிச்சான்னு. 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்து அவர்களுக்கு கால் வீங்கலையாம். எத்தனை வயசானவங்க அதுல இருந்திருப்பாங்க? சின்ன பிள்ளையில விடுங்க, இடுப்புல கூட தூக்கிக்கலாம். பெரியவங்க அவங்கள இடுப்புலையா தூக்க முடியலங்கிறதுக்காக நடந்தானே போகணும். அப்ப அவங்களுக்கு கால் வீங்கலையாம். அப்ப வியாதியே இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வியாதியே இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னுடைய மகிமை மேல வந்து இறங்குச்சுன்னா மிகுந்த மன உருக்கத்தின்படி, மிகுந்த மன உருக்கத்தின்படி, சும்மாலாம் இல்ல, உருக்கம் இறக்கம்லாம் இல்ல, மிகுந்த மன உருக்கம். என் பிள்ளை அடிமையா இருந்திருக்கு 430 வருஷம், நான் மீட்டுக்கிட்டு வாரேன். என் பிள்ளை மேல என் மகிமையை நான் இறக்குறேன், என் மகிமையா வந்து நான் இறங்குறேன். என் பிள்ளைக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்காம காலும் வீங்கல, வஸ்திரம் பழசாகல, செருப்பு தேயல, என் பிள்ளைக்கு உணவளிச்சு தண்ணி கொடுத்து நோய் இல்லாம நான் கூட்டிட்டு போனேனே. ஹல்லேலூயா. இந்த 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கையிலேயே ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தை செஞ்சாருன்னா, இன்னைக்கு நம்ம கூடயே இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. எத்தனை நேரம் சோர்ந்து போயிடுறோம்? எத்தனை நேரம் சோர்ந்து போயிடுறோம்? ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டமோ பெரிய கஷ்டமோ வரும் பொழுது என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிடுறோம். இல்லை இல்லை, எப்பொழுதும் வாயினால் அறிக்கை பண்ணுங்கள், என் கிறிஸ்து இயேசு தம்முடைய தேவனால் என்னுடைய குறைவை தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தம்முடைய மகிமையினால் நிறைவாக்குவார். நிறைவாக்கிக்கிட்டே இருக்கிறார் என் வாழ்க்கையில. நான் நிறைவாக்கப்பட்டுட்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மிடத்தில் குறைவுகள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு உங்களை வழி நடத்துவேன் என்று அந்த வனாந்தர ஜனங்களை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கும் திருவுளம் பற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இதுதான் மகிமை. இதுதான் மகிமைன்னா இப்ப புரிஞ்சிருச்சா? இனிமே நம்ம படிக்கும் பொழுது மகிமைன்னா தெரிஞ்சிருச்சா? குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். அப்ப அவர் பூரணரா சம்பூரணரா இருக்கணும். அப்ப மகிமைன்னா அவருக்குள்ள எல்லாம் நிறைந்து இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ அந்த மகிமைக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய சர்வ வல்லமை, 2வது. 3வது தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, பக்கத்துல பிராக்கெட்ல பேரன்பு போட்டுக்கோங்க. தேவனுடைய கிருபை, பிராக்கெட்டுக்குள்ள பேரன்பு, அவருடைய பேரன்பு. சரியா? அடுத்து 6வது தேவனுடைய சத்தியம், 7வது தேவனுடைய சர்வ ஞானம். சர்வ ஞானம் இதெல்லாம் மொத்தமாக அவரிடம் ஜீவனாக இருக்கிறது. அவரின் ஜீவனாக இருக்கிறது. அந்த உயிருக்குள்ள, அவருடைய உயிருக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ள இந்த மகிமை நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அங்க என்னெல்லாம் அவருக்குள்ள இருக்கு? பரிசுத்தம் இருக்கு. வரிசையா தான் சொல்லணும். நம்ம இப்ப எப்படி சொல்லப்பட்டதோ அதேதான். பரிசுத்தம், தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய நீதி, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பேரன்பு, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சர்வ ஞானம். ஹல்லேலூயா. இத்தனையும் அவருடைய ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவனில் மகிமை பொருந்தினவராக அவர் இருக்கிறார். அந்த மகிமை தான் இத்தனையும் கொண்டு நம்மளை நிரப்புகிறது. இந்த 7க்குள்ளேயும் எவ்வளத்தை வச்சிருப்பாரு ஆண்டவர்? யோசித்து பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச செலவுகளை பார்க்கிறோம். இதுக்குள்ள ஆண்டவர் எவ்வளத்தை நிறைச்சி வச்சிருப்பாரு. இந்த எல்லாம் நிறைஞ்சது தாங்க மகிமை. இத்தனையும் என் மேல வந்து இறங்கும் பொழுது தம்முடைய ஐஸ்வர்யம், இதெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம். சொத்து எவ்வளவு சம்பத்தை வச்சிருக்காரு பாருங்க மொத்தமா. நம்மளாம் அந்த உலக வாழ்க்கையில் உள்ள மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஏங்கி ஆசைப்பட்டுக்கிட்டு அலையிறோம். இந்த மண்ணும் பொண்ணும் நம்ம கூட வரப்போறது இல்லை. அது நித்திய நீதியை நமக்கு ஒரு நாள் பெற்று தராது. அதுக்காக ஏங்க கூடாது.
இந்த மண்ணின் மேல என்னைக்கு தவணமா இருக்கக்கூடாது, இந்த பொன்னின் மேல தவணமா இருக்கக்கூடாது. இது ஒரு நாளும் வரக்கூடாது. மனுஷனுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு போறது அவரே, அவருக்காகத்தான் இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கத்துக்கணும். ஹalleluya. நமக்கு அது தெரியல. இருக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்லல. பிள்ளைகளுக்காக நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்கு, நம்ம சாப்பிட வேண்டியது இருக்கு, இந்த பூமியில வாழ வேண்டியது இருக்கு. இதற்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு தேவையானதை இன்னைக்கு பாருங்க. நாளைய பாடுகள் அன்னைக்கு பார்த்துக்குவோம். அன்றன்று பாடுகள் அன்றன்று போதும். உண்மைதானே? எத்தனைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேர்த்து வச்சவங்கலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் என்னைய நல்லா வச்சிருக்காரா? இன்னைக்கு வச்சவர் என்னை தீர்க்காயுசா வச்சிருப்பார். தீர்க்காயுசா வச்சிருக்கிறவர் என் மேல மகிமையா இருக்கிறார். அந்த மகிமை என்னைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஹalleluya, ஹalleluya. இதுதான் நமக்குள்ள என்னைக்கும் ஓடணும். சரியா? அடுத்து யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மீது தங்கி இருந்தது. அடுத்து சொல்லுங்க. இப்ப மகிமை வர்ற இடத்துல எல்லாம் மேகம் வந்துகிட்டே இருக்கு, பாத்தீங்களா? வாசிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. மகிமை வர்ற இடத்துல எல்லாம் என்ன செய்யுது? இது பகலா இருக்கும், அதனால மேகத்தை காட்டுறாரு. இரவா இருந்தா அக்னி ஸ்தம்பத்தை பத்தி பேசுவாரு. மேகம் 6 நாள் மூடி இருந்து. சொல்லுங்க. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவே இருந்து மோசேயை கூப்பிட்டார். ஹalleluya. அப்ப பாருங்க, மகிமை வரும் பொழுது அந்த மேகமும் சேர்ந்து வருது. மேகத்துக்கு நடுவுல இருந்து மோசேன்னு அவர் கூப்பிட்டார். ஹalleluya. நம்மளையும் அந்த மகிமையின் மேகத்திலிருந்து எப்பவும் கூப்பிடுகிறவராகவே இருக்கிறார். ஹalleluya. அது அந்த மகிமை பக்கத்துல நம்ம போக முடியுமா? அந்த மகிமை பக்கத்துல போக முடியுமா? மோசேவை கூப்பிட்டாரு. ஆனாலும் என்ன சொன்னாரு? கிட்டி சேராத, கொஞ்சம் எட்ட நில்லு சொன்னாரா? உன் பாதரட்சி அந்த இடத்தை விட்டு கலட்டு, இது பரிசுத்த பூமி சொன்னாரா? மகிமை பக்கத்துல போக முடியாது. ஆனா மோசைய மேல கூப்பிட்டு இருந்தாரு. மத்தவங்களை என்ன சொன்னாரு? இந்த மலையை விட்டு கூட இருக்கிற ஜனங்கள் 2000 முழ தூரம் தள்ளி நிக்க சொன்னாரு. மீறி வந்தா கல்லெறிஞ்சு கொல்லுவோன்னு சொல்லினாரு. நம்மளை கல்லெறிஞ்சு கொள்ளவா தேவன் நம்மளை படைச்சாரு? இல்லவே இல்ல. கூட்டிட்டு வந்தது என் ஜனங்கள் அடிமையா இருக்க கூடாது, பழுகி பெருகணும்னு கூட்டிட்டு வந்தார். ஆபிரகாமுக்கு சொன்னதுதான், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் கல்லெறிஞ்சு கொள்ள விடுவாரா? செய்வாரா? இல்ல இல்ல. இந்த மலை மேல மகிமை அப்படி பிரகாசமா இருக்கு, இது பக்கத்துல வந்தா எரிஞ்சு போயிடுவான், என் பிள்ளை செத்து போயிரும். பாசம். ஆண்டவருக்கு நம்ம மேல இருந்த மன உருக்கம், மிகுந்த மன உருக்கம். என் பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மோசே, நீ வழி நடத்துறவன், நான் கூப்பிட்டுருக்க, மலை மேல ஏறிவா. 6 நாள் உட்கார்ந்து இருக்காரு. மகிமை இறங்கி நிக்கி 7ஆவது நாள் மேகத்துக்குள்ள இருந்து மோசேன்னு கூப்பிட்டாரு. ஜனங்களை தள்ளி நிக்க சொன்னாரு. என் பிள்ளைங்க பாதுகாப்பா இருக்கணும், அவங்கள பயம் காட்டுறதுக்காக வந்தா கல்லெறிஞ்சு கொள்ளுவேன்னு சொல்லுனாரு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு பாசம் மிக்கவருங்க. அந்த பாசத்துக்கு முன்னாடி மனுஷ பாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனுஷ பாசம் இன்னைக்கு ஆசையா இருக்கும், நாளைக்கு அதே பாசம் என்ன ஆகும்? எரிஞ்சு விழும். நாளான் இன்னைக்கு முகத்தை திருப்பிக்கிட்டு போகும். உண்டா இல்லையா? அவருடைய பாசம் நம்ம மேல என்னைக்காவது மாறி இருக்கா? இல்ல. நம்ம தான் அவர் பாசத்தை பார்க்காம மனுஷ பாசத்தை பார்த்துக்கிட்டு போறோம். அன்பை பார்த்து இப்ப ஏங்கிக்கிட்டு போறோம். இல்லைங்க, அந்த அன்பு ஒரு நாள் நமக்கு செல்லாது. அவருடைய அன்பு மட்டுமே கடைசி வரைக்கும் என் பாவத்தை பூரா, சகல பாவத்தையும் அவர் அன்பு மூடிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்காக பாவம் செய்யணும்னு இல்ல. மனம் திரும்பிட்டேன்னா பாவத்தை விட்டு விலகி ஓடிடணும். யோசேப்பு சொன்னாரே, நான் பாவம் செய்வது எப்படி? என்ன பாவம்? அப்ப அவர் ஒரு தடவை 2 தடவை சொல்லியிருக்க மாட்டாரு. எத்தனை தடவை அவருக்கு பிரச்சனைகள் அந்த எகிப்து தேசத்துக்குள்ள அவருக்கு வந்திருக்குமோ அத்தனை தடையும் அவர் சொல்லியிருப்பார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று தன் நாவினாலே அவர் அறிக்கை செய்து கொண்டு இருந்ததுனாலதான் யோசேப்பு எந்த பாவத்திலும் விழாம இயேசுவுக்கு ஒரு நிழலோட்டமாக இருந்தார், நிழலாட்டமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு எப்பவும் விலகி ஓடுறவங்களா தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ அவர் மகிமைக்கு பக்கத்துல நம்ம போக முடியல, போக முடியாது, போக
முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றவர். பக்கத்துல போக முடியாது. வாசம் பண்றவர். சரியா? 1. 2வது, அவ்வளோ வல்லமை உள்ளவர். அவ்வளோ வல்லமை உள்ளவர். பூமியின் தண்ணீர, பூமியில எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நிறைய தண்ணி மேலதான் பூமியவே அஸ்திபாரப்படுத்தி இருக்கேங்கிறாரு. இந்த தண்ணிய உள்ளங்கையில அளந்தாராம். அவர் தன் உள்ளங்கையில அளந்தாராமா. அடுத்து அவருடைய சத்தம் காட்டுல உள்ள பெண்மானை ஈன செய்ததாம். சங்கீதத்துல இருக்கா? அவருடைய சத்தம் அப்படி அதிர்மா வனாந்தரத்துல காட்டில் உள்ள பெண்மான ஈன செய்து பூமியில் உள்ள மண்ணை ஒரு மரக்காலால அளந்துட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வல்லமையை விட வல்லமைன்னு கேட்க கூடாது. வல்லமெல்லாம் சர்வ வல்லமையும் அதுக்குள்ளதான் இருக்கு. அந்த 7க்குள்ள பார்த்தோம் தானே. அப்ப அதெல்லாம் ஒண்ணு. மகிமைன்னா என்னன்னா வல்லமைன்ற கூடாது, குளோரின்ற கூடாது, அதெல்லாம் இல்ல. கனம், மொத்த கனமும் இருக்கு அவர்கிட்ட. அப்ப பாருங்க அவருடைய சத்தம் இப்படி இருக்கு. எல்லாத்தையும் அளக்கிறவரா அப்படி இருக்காருன்னா அவர் பக்கத்துல நான் எப்படி போறது? எப்படி போறது? தேவன் பக்கத்துல நான் எப்படி போறது? சொல்லுங்களேன். பிதாவாகிய தேவன் பக்கத்துல நான் அந்த மகிமை அடையிறதுக்கு எப்படி போறது? மலையை விட்டு எட்டி நிக்க சொல்லியிருக்காரு. சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்றாரு. அவர் சத்தத்தை கேட்டாலே குட்டி போட்டுறதாமா பெண்மான். நான் எங்க போறது? எப்படி போறது? எபிரேயர் 1:3 எடுங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய, இவர்னா யாரு? இயேசு. இப்ப புதிய ஏற்பாடு தானே பார்த்துட்டு இருக்கீங்க, எபிரேயர் இல்லையா? இப்போ இவர் அவருடையனா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனின், அதுதான் இவர். இயேசு தன் தேவனாகிய அப்பா இருக்காருல்ல, அவருடைய மகிமை, அந்த மகிமையின் பிரகாசமா இவர் இருக்காரா? ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் அதை நிறைவு செய்யறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய மகிமையின் பிரகாசம் இவரு. ஹல்லேலூயா. இப்போ 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 இயேசு முகத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கு. அந்த வெளிச்சத்தை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம்னா, சூரியன் இயேசுவோட இருக்கிற அந்த வெளிச்சத்தை வாங்கிதான் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. சூரியன் வெளிச்சம் கொடுக்கல, சூரியன்ல வெளிச்சம் இல்ல. இதை குறித்து ஒரு நாள் நம்ம அந்த ஒரு மெசேஜ் பார்க்கலாம். இயேசுடைய பிரகாசத்தை வாங்கி அது ஒளிருது, நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. இந்த இடத்துல பாருங்க, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசத்தை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அந்த மகிமையின் பிரகாசத்தை தனக்குள்ள வாங்கி வச்சிருக்கிறார். சரியா? சரி, அடுத்து அவருடைய தன்மையின் சொரூபமாய் அவரை போல சரி சர்வத்தையும், சர்வம் சகலத்தையும் தம்முடைய வல்லமை, வசனம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதமானவருடைய வலது பாரிசத்துல, தன்னுடைய தகப்பன் மடியில வலது பாரிசத்துல வீற்றிருந்தார். இதுல இருந்து இந்த வசனத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, தம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற மகிமை அனைத்து கனத்தையும் இயேசு கிறிஸ்து பிரகாசமா தனக்குள்ள வாங்கிக்கிட்டார். அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய குறைவை கிறிஸ்து இயேசுக்குள்ள என் தேவன் தம்முடைய மகிமையினால என் குறைவை நிறைவாக்குறார். அவர் மகிமையினுடைய பிரகாசம் இப்ப இயேசுக்குள்ள ரொம்ப இருக்கு. சரி, இது ஹல்லேலூயா. சரி, எப்படிங்க இயேசு அதை பெற்றுக்கிட்டாரு? இவர் சொல்லிட்டார், மகிமையின் பிரகாசம், அவருடைய பிரகாசம், மகிமையின் பிரகாசம் இவர் மேல தங்கி இருக்குன்னு. எப்படி இயேசு பெற்றிருப்பாரு? எதையும் வசனத்தினாலதான் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். யாருகிட்ட பேசினாலும் வசனத்தினாலதான் பேசணும். ஹல்லேலூயா. வசனம் பார்ப்போமா? எபிரேயர் 2:9. இப்ப வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய கிருபையினால், அப்படின்னா அப்பா பிதாவாகிய தேவனின் பேரன்பினால், ஒவ்வொருவருக்காக யாரு? நான் தான், நம்ம தான். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசிப்ப, என்னுடைய பாவத்துக்காக, ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்காக மரணத்தை ருசி பார்க்க, அந்த மரணத்தை அனுபவிக்கணும். சரியா? சரி. தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்திகரித்தது, பெற்றுக்கொண்டது. உத்திகரித்தது நிமித்தம்னா பெற்றுக்கொண்டது. மகிமையினாலும் கனத்தினாலும்
முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏன் தெரியுமா? எப்படி அந்த மகிமை அவருக்குள்ள இருந்து இவருக்கு வந்தது? மகிமையின் பிரகாசம் எப்படி வந்ததுன்னா, முதல்ல நம்முடைய ஒவ்வொருவருடைய பாவத்தின் பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மரணம் வரணும்ல. அப்ப நம்முடைய ஒவ்வொருத்தர் பாவத்துக்காக இந்த மரணத்தை ருசி பார்க்கிறதுக்கு தேவனுடைய பேர் அன்பினால் தான் இது நடக்குது. அதனாலதான் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுடைய கிருபையினாலே, அதுதான் மெயின் வார்த்தை அங்க. அப்பாவோட பேர் அன்புனாலதான் இது நடக்குது. ஆனா பிள்ளை என்னுடைய பாவத்துக்காக அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்க்கும்படியாக, உத்திகரிக்கும்படியாக வந்து அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தேவனுடைய மகிமையை கனத்தையும் பெற்றுக்கொண்டாராமாம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரகாசம் எப்படி வந்ததுன்னா, என்னுடைய பாவத்துக்காக மரணத்தை ருசி பார்த்ததன் மூலம் அவருக்கு அந்த மகிமையின் பிரகாசம் கிடைத்திருக்கிறது. ஒன்று. ஹல்லேலூயா. இது முதல்ல. இரண்டாவது, மரித்தவர் அப்படியே இருந்துட்டாரா, உயிர் தெழுந்தாரா? உயிர் தெழுந்தாருல. அப்ப அந்த உயிர் தெழுந்தலினால அவருக்கு அந்த மகிமையின் பிரகாசம் கிடைச்சிருக்கணும்ல. எடுங்க வசனம் 1 பேதுரு 1:21. இந்த விசுவாசமும் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல மரிச்சதை பார்த்தோம். அப்ப மகிமையும் கனமும் கொடுத்தாராம், எனக்காக மரிச்சதுக்காக. இப்போ மரித்தோரிலிருந்து யார் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்படியாக? பிதாவாகிய தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்கும்படியாக அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைக்கிறார் இல்லையா? இயேசுவ 3ஆம் நாள் மரித்து நமக்காக உயிர் தெழுந்தாரா இல்லையா? அப்படித்தானே? மரித்ததுல அவர் மரித்து உயிர் தெழுந்த முதற் பேரானவர் அவரு. அப்ப அப்படி உயிர்த்தெழ வைக்கும் பொழுது அவருக்கு தம்முடைய மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம நற்செய்தி அப்படித்தானே சொல்றோம். என் பாவத்துக்காக இயேசு நல்லவருங்க. எப்படி சொல்றீங்க? என் பாவத்துக்காக அவர் வந்து தன் உயிரை கொடுத்தாருங்க. 3ஆம் நாள் அவங்க அப்பா அவரை மரித்து உயிர்த்தெழ வச்சாருங்க. வச்சாரா? அதுக்கப்புறம் நம்ம மேல என்னவா இருந்திருப்பாரு? மரித்து உயிர்த்தெழ வச்ச இயேசு மேல அவங்க அப்பா என்னவா இருந்தாரு? பிரியமா இருந்தாரு. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நான் பழைய சுபாவத்துல மரித்து புதிய சுபாவத்துக்கு வந்து புதிய சிருஷ்டியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இயேசு என்ன நேசிக்கிறாரா இல்லையா? இயேசு எங்கெல்லாம் சுகப்படுத்த போனாரோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு வார்த்தையை கேட்டார். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நேசம் இருந்தாதான் உங்க மேல நம்பிக்கை வரும். உண்மையா இல்லையா? அவர் டைரக்டா கேட்டுட்டாரு, நீ என்னை விசுவாசிக்கிறியான்னு. ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சாதான் அவங்க மேல நம்பிக்கை வரும். வேதத்தின்படி நம்ம வார்த்தை விசுவாசம். தேவன் தம்மீதே விசுவாசமும் நம்பிக்கையும் வைக்கும்படியாக அவரை உயிர் தெழுப்பினாருன்னா, மகிமையை கொடுத்தாருன்னா, இப்ப அவர் மேல எவ்வளவு பாசமா இருப்பாருங்கிறதுக்கு வசனம் பார்க்கணும். 2 பேதுரு 1:17. நேசகுமாரன் இவரிடத்தில் உன்னதமானவரின் மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. இது யாரு சொல்றா அப்படின்னு சொன்னா, பேதுரு சொல்றாரு. நாங்க பார்த்தோம் என்ன நடந்ததா, உன்னதமானவர் மகிமையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஞானஸ்தானம் எடுக்க போனாரா இயேசு. இவர் என்னுடைய ஞானஸ்தானம் பெற்ற உடனே என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். அப்பா சொன்னாரா இல்லையா? பிள்ளைய பார்த்து சொன்னாரு தானே. இப்ப நானும் ஞானஸ்தானம் பெற்றுட்டு நீங்களும் ஞானஸ்தானம் பெற்று வந்தா ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம மீது பிரியமா இருக்காரா இல்லையா? எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், இன்னைக்கு என் மேல பிரியமா இருக்காரு. இப்ப அந்த பிரியமா இருந்ததுனால மகிமையும் கனமும் பெற்றாருன்னு இருக்கா இல்லையா? அவங்க அப்பா அவர் மேல வச்ச பாசத்துல அவர் மேல மகிமையை கொடுத்துட்டாராங்க. 3 விஷயத்தையும் பார்த்துட்டீங்களா? இது நற்செய்தி, சுவிசேஷம். மரித்து உயிர் தெழுந்து என் மேல பிரியமா இருக்காரு. அதனால நான் அவரை நல்லவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் என் மேல வச்ச பேரன்பு டெய்லி என் மேல இருக்குங்க, எப்பொழுதும் இருக்குன்னு நான் வாயினால அறிக்கை பண்றேன். ஹல்லேலூயா. அப்ப பாத்துக்கோங்க, இந்த 3 விஷயத்தினாலதான் நம்ம தியானிச்சதை வச்சு சொல்றேன். இந்த 3 விஷயத்த பாருங்க. மரித்து உயிர் தெழுகிறது, அவர் மேல பிரியமா இருக்கிறது, இந்த 3 மேலையும்
பிதாவாகிய தேவன் தன் மகனான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல தன்னுடைய மகிமையின் பிரகாசத்தை வைத்தார். ஹalleluya, ஹalleluya. இப்போ சரி, இப்போ இப்போ வந்து பிதா பக்கத்துல போக முடியல, இயேசு பக்கத்துல போக முடியுமா? பிதா பக்கத்துல போக முடியல, இயேசு பக்கத்துல போக முடியுமா? மகிமை பக்கத்துல அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு, அப்படிதானே? சரி, இதை எப்படி எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு பார்க்கலாமா? லைட் இருக்கு, லைட் எரியுதா? லைட் எரியுது. உள்ள இருக்கிற ஒரு பிதா, உள்ளனா அந்த டங்ஸ்டன் பல்பு மாதிரி வரும் இல்லையா, அதுதானே கரண்ட்டை பாஸ் பண்ணி நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. உள்ள இருக்கிறது பிதான்னு வச்சுக்கோ. இந்த ரேடியேஷன் பவர் எனக்கு என்னவா தெரியுது? வெளிச்சம் கிடைக்குதா? பவர் கிடைக்குதா? அப்போ உள்ள இருக்கிறது பிதானா, அந்த ரேடியேஷன் பவரான அந்த வெளிச்சம் வந்து இயேசுன்னு வச்சுக்கோங்க. அந்த லைட்டை ஓப்பன் பண்ணி அதில் போய் கையை வைப்பீங்களா பிதா பக்கத்தில்? அதனால தான் சொன்னார், மலைக்கு பக்கத்தில் வராத, அவனை கல்லெறிஞ்சு கொண்டு விடுவேன்னு சொல்லு, விலகி நிற்க சொல்லுன்னு சொன்னார். சொன்னாரா? மோசையும் கிட்டி சேராத, பரிசுத்த பூமி, செருப்பு போடாத, தள்ளி நில்லு சொன்னார். பாதுகாத்துக்கிட்டாரு, பாதுகாத்துக்கிட்டாரு, கூப்பிட்டதுனால பாதுகாத்துக்கிட்டாரு, அவங்க விலகி இருக்க சொன்னார். இப்ப அதுக்குள்ள கைய வைக்க முடியாது பிதாவிட்ட, ஆனா அதுல இருந்து வர்ற வெளிச்சத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? அப்ப இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள முடியுதா? முடியலையா? பிதா அதைத்தான் நமக்கு செஞ்சு கொடுத்தார். என் பக்கத்துல நீ வரலன்னு நீ கவலைப்படாத, என் புள்ள மூலமா தான் நீ என்கிட்ட வர முடியும். ஹalleluya. அதுக்காக இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கிட்டு பிதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிதா இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர்தான் நமக்கு வெளிச்சம். அவர் மகிமையின் பிரகாசத்தை இவர் மேல வச்சு அந்த பிரைட்னஸை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஹalleluya, ஹalleluya. அப்ப பாருங்க, ஒரு விளக்கு வெளிச்சத்திலே நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். ஹalleluya. இவ்வளோ ஒரு பவர் ஆண்டவருக்குள்ள அவர் கொடுத்து வச்சதுனாலதான் அந்த பிரகாசத்தை, எபிரேயர் 1:3 அப்படித்தானே படிச்சோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டார். நான் இயேசுவின் பிரகாசத்தை பெற்றுக்கொண்டேன். இப்படி பெற்றுக்கொள்வதனால் நான் பிதாவின் மகிமையை பெற்றுக்கொள்கிறேன். ஒருவனும் என்னிடத்தில் பக்கத்துல வர முடியாது, ஆனா என் புள்ள மூலமா வரலாம். இயேசுவே வழின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். என்ன கண்டடையணும்னா பிதா என்ன சொல்றாரு? என்ன கண்டடையணும்னா என் புள்ள மூலமா தான் என்கிட்ட வர முடியும், டைரக்டா வர முடியாது. ஹalleluya. இப்போ அதனாலதான் அடிக்கடி அந்த பவுல் சொல்ற வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவாலே, அவர் மூலமாய், அவருக்காக, அவராலே, அவராலே அன்றி. அவர் எழுதின வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, இந்த வார்த்தை எங்கேயும் தவறாது. பிதாவின் எல்லா மகிமையையும் நம்ம அனுபவிக்கலாம். சரி, இயேசுவோட மகிமையை தானே அனுபவிக்கணும், மனுஷனோட மகிமையை அனுபவிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 2:6. கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய கடைசி வரி வாசிங்க, அதுல கடைசி வரி வாசி. மனுஷனால் வரும் மகிமையை அங்க அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நாங்கள் மனுஷனால் வரும் மகிமையை தேடவில்லை, எங்களுக்கு மனுஷனால வர்ற மகிமை வேண்டாம், மனுஷனுக்குள்ள எல்லா நிறைவும் இருக்குன்னு சொல்லி நாங்க அவங்க பின்னாடி போகல. அவன் அதை தருவான் இதை தருவான்னு சொல்லி போகல. ஏனென்றால் 1 பேதுரு 1:24 எடுங்க, 318வது பக்கம். 1 பேதுரு 1:24. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல உதிர்ந்து போகும்னு இருக்கா? புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. மாம்சமும் மனுஷனும் எப்படி இருக்கான்? ஒரு பூவை போலையும் புல்ல போலையும் இருக்கான். புல்லு உலர்ந்துச்சுன்னா அதுல இருக்கிற பூ என்ன செஞ்சிரும்? உளுந்துரும். இந்த மகிமைக்காக மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறீங்க. அவன்கிட்ட எல்லாம் இருக்கு, இவன் பணக்காரன், இவன் கோடீஸ்வரன், இவன் பின்னாடி போனா எனக்கு கிடைக்கும்னு போனீங்க. அந்த மாம்சமும் மனுஷனும் புல்லும் பூவை போல உதிர்ந்து போவாங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் எதை செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ளணும்னா எதை செய்யணும்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமை, அதை தானே பெற்றுக்கொள்ள இயேசுவை விசுவாசிக்கிறோம், அப்படித்தானே? நீ எதை செய்தாலும், எதை புசிச்சாலும் குடிச்சாலும் நீ செய்யறது தேவனுடைய மகிமைக்காக செய்யறியாங்கிறத நீ யோசித்து பாரு. நம்மளை என்ன சொல்றாரு? நீ என்ன செஞ்சாலும் இந்த விஷயம், சினிமா பார்க்கறேன்னா இது தேவனுடைய மகிமையை விளங்க செய்யுமா?
நாடகம் உட்கார்ந்து டிவியில முழுக்க நாடகம் பார்க்கிறேனே, இது தேவனுடைய மகிமையை விளங்க செய்யுமா? அது என் மேல ஆசீர்வாதத்தை தருமா? நான் போய் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாததை சாப்பிடுறேனே, இது தேவனுடைய மகிமையை என் மேல விளங்க செய்யுமா? இல்லங்க. எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய். இன்னொரு வசனம் யோவான் 11:30, இது ரொம்ப முக்கியமானது. 11:40, யோவான் 11:40, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இப்ப எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் நீ எதை யாருக்குன்னு செய்யற? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யு சொல்றார். இப்ப தேவனுடைய மகிமையை நீ கண்டுபிடிக்கணும்னா நீ என்ன விசுவாசினா? இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசத்தை பெருக்க பெருக்க இயேசு மேல விசுவாசம் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ தேவனுடைய மகிமையை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அவர் வாயினாலே அதை சொல்லுகிறார் நமக்கு. நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கேட்கிறாரா இல்லையா? அப்ப இயேசு மேல நான் விசுவாசத்தை எந்த அளவுக்கு டெய்லி வைக்கிறேனோ அப்ப தேவனுடைய மகிமையை காண்பேன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:11, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி இருங்க. இங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கணும், இல்ல அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுயத்துல இருந்து சொல்லாதீங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிக்க கடவன். அடுத்து, ஒருவன் உதவி செய்தால், ஒருத்தனுக்கு உதவி செஞ்சா நீ போய் கடன் வாங்கி நீ செய்யணும் அவர் சொல்லல. உனக்கு தேவன் உனக்கு பலன் கொடுத்திருக்காரு. அந்த தேவ பலத்துக்கு மிஞ்சி நீ செயல்படாம உனக்கு என்ன கொடுத்திருக்காரோ அந்த தேவ பலத்தினால நீ இன்னொருத்தருக்கு உதவி செய்யு. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்யுங்கள். வந்துருச்சா வார்த்தை? எவ்வளவு வேதத்தை கத்துக்கிட்டு வந்தாலும் பைபிள்ல வசனம் இருக்குன்னு படிச்சுட்டு போறதுக்கு இல்ல. என் வாழ்வியல்ல அன்றாட நான் வாழ்ற வாழ்க்கையில அந்த வேதாகமத்தை நான் எப்படி வாழ்ந்து காட்டுவது, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பிரதிபலிக்கிறதுங்கிறத இந்த வசனத்துல ஆண்டவர் வச்சுட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிட்ட அவர் மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக நீங்க இதை செய்யுங்க. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இப்ப நம்ம மேல மொத்தமா அவருடைய மகிமை இருக்குங்கிறத ஏசாயா 6:3 எடுங்க. ஒருவரை ஒருவன் நோக்கி, சேராபீன்கள் இருக்காங்கல்ல, உடன்படிக்கை பெட்டி மேல வீச்சு இருக்காங்க இல்லையா? உடன்படிக்கை மேல கர்த்தர் நடுவுல இருக்கானா, இவங்க 2 பக்கமும் நின்னு அவங்க என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களே டிக்ளேர் பண்றாங்க பாருங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மகா உன்னதமான அந்த பரிசுத்த நிலையை அவர்தான் கடந்து இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தினால் இந்த பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. அப்ப அந்த பூமியில தானே நம்ம வாழ்றோம். ஆசரிப்பு கூடாரத்து மேல அவர் மகிமை நிரம்பும் பொழுது ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவருடைய பிரகாசம், அதுல மகிமையின் பிரகாசம் தங்கி இருந்தது. ஒரு நன்மையும் குறைவுபடல. இப்ப பூமி முழுவதும் அவருடைய மகிமை நிரம்பி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, சேராபீன்கள் சொல்லுது அந்த இடத்துல நின்று உடன்படிக்கைப்பட்டி பக்கத்துல இருந்து சொல்றாங்க. அப்ப நம்ம மேல அவருடைய மகிமையின் பிரகாசம் தங்கி இருக்கா இல்லையா? தங்கி இருக்கு. ஹல்லேலூயா. அந்த மகிமையே நம்ம மேல இவ்வளவு தங்கி இருக்குன்னா ஒன்றும் நமக்கு குறைவுபட்டு போயிருக்காது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை, மகிமையின் பிரகாசத்தை அப்பா இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதிபலிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.